வணக்கங்க. நம்ம எல்லாருமே நிறைய காரியங்களை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா ஃபினிஷ் பண்றதுக்கு தடுமாறுவோம். நீங்க ஸ்டார்ட் பண்ண வேலையை நல்லா ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அந்த ஃபினிஷ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தே ஒரு சில டிப்ஸை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். F ஃபார் ஃபோக்கஸ். இன்றைக்கு நீங்க செய்யற காரியத்தை ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. I ஃபார் இக்னோர் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீங்க செய்யற வேலையை செய்யக்கூடாதபடிக்கு என்னெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. N ஃபார் now is the time. எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னாலும் இப்பவே செய்யுங்க. நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செய்ய முடியாமலே போயிடும். I ஃபார் இன்னோவேட். இன்னைக்கு நீங்க செய்யற வேலையில செய்வதற்கு புதுசா ஐடியாஸ கிரியேட்டிவா யோசிங்க. அப்போ நீங்க செய்யற வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும். S ஃபார் ஸ்டே ஆன் கோர்ஸ். இன்னைக்கு நீங்க செய்யறத செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை விடவே விடாதீங்க. கடைசியா hail your finish by celebrating. இன்னைக்கு ஒரு காரியத்தை எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா நல்ல சந்தோஷமா ஒரு செலிப்ரேஷனை போடுங்க. ஹாப்பியா இருங்க. அந்த செலிப்ரேஷன் தான் உங்களுடைய அடுத்த ஒரு காரியத்தை முடிப்பதற்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷனா இருக்குங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார் அப்படின்னு வேதத்துல வசனம் சொல்லுகிறது. He is the one who will help us to finish. ஏன்னா he was a good finisher. இன்னைக்கு அவருடைய ஹெல்ப்போட கூட let us finish all that we have started. Have a nice day. God bless you.